அன்பெல்லாம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸ் அடுப்பு வந்து மெலிசாக கொஞ்சமாக எரியும், சுவாலை வந்து சின்னதாக எரியும். அதை வந்து எப்படி வந்து பெருசாக வர வைக்கிறது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை எப்படி நம்ம வீட்டிலே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது சின்ன ரைட் சைடு உள்ள அடுப்பு. இப்போ பாருங்கள், சின்னதாக எரியுது உங்களுக்கு. பார்த்துட்டே இருங்க, சின்னதாக எரியுது. இப்போ இந்த அடுப்பை பாருங்கள், நல்லா சுவாலை வந்து பெருசாக எரியும் உங்களுக்கு. கிட்ட காட்டுங்க பாருங்கள். இப்போ இதே மாதிரி அந்த சின்ன பர்னரை சரி பண்ண போகிறோம். அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு இந்த இது எல்லாத்தையும் நம்ம வந்து கழட்டிடணும். கழட்டிட்டு எதுக்கு கழட்டுறோம் அப்படின்னா, அதில் உள்ளதெல்லாம் வந்து கீழே உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கலட்டுறோம். இது சுடுது, அதனால் நான் வந்து துணி வச்சு எடுக்கிறேன். நான் இப்போ கலட்டுட்டேன். இப்போ அப்படியே குப்பரை போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கலட்டணும். இதுக்கு வந்து இப்போ வந்து மெல்ட்டி போட்டேன். இந்த பக்கம் நெட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் கையாலேயோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவ் இருந்தாலும் கழட்டிக்கலாம். அப்படி கழட்ட முடியலைன்னா கொஞ்சோண்டு மண்ணெண்ணெயோ இல்லை வேறு ஆசிட் இதெல்லாம் ஊற்றினீங்கன்னா இந்த துருவெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பெரட்டி போடுறோம். பெரட்டி போட்டுட்டு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஓட்டை இருக்கும் பாருங்கள். இதில் வந்து மைன்யூட்டாக ஓட்டை இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக ஓட்டை தெரியுதுங்க. இந்த ஓட்டை வழியாக வந்து நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் இருக்கும் வீட்டில், தேங்காய் உடைக்கிறது, இந்த மாதிரி தேங்காய் குடுமையெல்லாம் பிப்போம். நம்ம இந்த குடுமையை பிப்போம். இதுலேருந்து ஒரே ஒரு இதழ் மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது எப்படின்னா, இந்த பாருங்க, ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறோம். எது ஸ்ட்ராங்காக இருக்கோ நரம்பு மாதிரி உள்ளது அதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இதை வந்து தனியாக இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம இதை வந்து இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், நல்லா அந்த இதில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா அப்படி மெலிசாக இருக்கும் பாருங்கள். இதில் உள்ள அந்த நார் இதெல்லாம் ஒட்டி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விரலால் வந்து இப்படி எடுத்துவிட்டு நகத்தால் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா சுத்தமாக வந்துடும். இந்த மாதிரி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விளக்கு முறை இருக்குது, நரம்பு விளக்கு முறை. இல்லை இப்போ மாப்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டுறது, துடைக்கிறது, அந்த மாதிரிலாம் இந்த நரம்புலேயே வருது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு 2 இதை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதில் விடலாம். பாருங்கள், இப்போ நான் விடுறேன் பாருங்கள். இது பாருங்கள் விட்றேன். நான் விட்டு இழுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ லென்த் அது வரைக்கும் உள்ளது. நல்லா இப்படி விட்டு இழுக்கணும். இழுத்து இந்த அதில் உள்ள அழுக்கை வந்து இப்போ எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து விடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி, அதாவது ஒரு 5-6 வாட்டி நம்ம செஞ்சோன்னு வச்சுங்களேன், அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நமக்கு இந்த எடுபட்டுடணும். இந்த நம்ம என்ன இதுங்கிறோமோ, ஸ்டிக்கு என்ன பண்ணுறோமோ அதில் வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் நாரை வச்சு விட்றேன். நான் பாருங்கள், அழகாக போயிட்டு அழகாக வரும் உங்களுக்கு. எடுத்துகிட்டு வரும் உங்களுக்கு. அப்படி விட்ற நுழையிலன்னா நுனியை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும் சிசரால். கொஞ்சம் மடங்கி போயிடுச்சுன்னா இப்படி சிசரால் இப்படி கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை வந்து விடணும். நம்ம விட்டு அழகாக போயிட்டு அழகாக வரும் உங்களுக்கு. அதில் உள்ள சைடில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துணும். இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிங்க, இங்கிட்டு வர மாதிரி. இப்போ எடுத்தாச்சு. இப்போ வந்து வாய் வச்சு ஊதுனாலும் சரி, இல்லை ஸ்ட்ரா கடையில் விற்கிது அந்த மாதிரி ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேஸு ரிப்பேர் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து கேஸ் ரெகுலேட்டரை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். நான் இப்போ பாருங்கள், இதை வச்சு ஊத போகிறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பேப்பர் ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து கடையில் ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி,
இல்லை வேறு எதுவும், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் பறக்கடிக்கிறதுக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி. இப்போ நான் அந்த லெவலுக்குலாம் போகலை. நான் வீட்டிலே வந்து ஸ்ட்ரா வந்து செஞ்சுட்டேன், நான் பேப்பர் ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டேன் நான். இப்போ இதை வச்சு நான் அந்த ஓட்டையெல்லாம் ஊத போகிறேன் நான். பார்த்துக்குங்க. ஊதிட்டேன் நான். இப்போ திரும்பவும் இந்த தேங்காய் நாரை வச்சோ இல்லை அந்த நரம்பை வச்சோ நீங்கள் வந்து இந்த ஓட்டையில் வந்து விட்டு எடுக்கணும் அதில் உள்ள அழுக்க. பாருங்கள், விட்டுட்டேன் நான். இது வரைக்கும் நல்லாவே போகுது. இது வந்து உடஞ்சிடாது உங்களுக்கு. ஒரே நாரை வச்சு தான் நான் இப்போ வந்து அடிக்கடி நான் செய்கிறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பிஞ்சுக்கிற மாதிரி நார் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நாராக எடுங்க. இப்போ நான் வந்து ஸ்ட்ராங்கான நாராக எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எடுத்துட்டு பிரிங்கிட்டேன். இப்போ நான் திரும்பவும் ஊதுறேன். பேப்பர் ஸ்ட்ரா வச்சு நான் திரும்பவும் அதில் வந்து ஊதுறேன் நான். ஸோ ஓகே, இப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன் நான். திரும்பவும் இந்த செட்டை வந்து அப்படியே மாட்ட போகிறேன் நான். மாட்டிட்டு எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் நெட்டை வந்து போடுறேன் நான். இங்கே செட் பண்ணிட்டேன் பாருங்கள், கரெக்ட். இப்போ வந்து நான் கழட்டின ஸ்க்ரூவெல்லாம் வந்து நான் வந்து இப்போ திரும்பவும் போடுறேன் நான். இந்த ஓட்டையெல்லாம் இந்த சைடில் 2 சைடும் இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. அந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி எரியுதுன்னு. இது வரும். பார்ப்போம் எப்படி இருக்கு என்னான்ட்டு. கேஸ் ஆன் பண்ணணும். பாருங்கள், இப்போ எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு. முதல்ல எரிஞ்சதுக்கும் இப்போ எரிஞ்சதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம அடுப்பு எரியலைன்னா கடையில் போய் வந்து நம்ம இதை சரி பண்ணுவோம். ஸோ கடையில் போய் சரி பண்ணாமல் நம்ம வீட்டிலே எப்படி சரி பண்ணுற வீடியோ தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் நான். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து இன்னும் நான் சின்ன சுவாலையாக தான் இருந்துச்சு பாருங்கள். இது வந்து இன்னும் ஹையாக வரணும். ஸோ நான் வந்து இதை செய்யலை, இதை நான் செஞ்சேன். இது பாருங்கள், இது பெரிய அடுப்பு, இதை பாருங்கள் சின்ன அடுப்பு. ஆனால் பெரிய அடுப்பு சுவாலையை விட சின்ன அடுப்பு சுவாலை நல்லா பெருசாக எரியுது பாருங்கள். இதை நான் சர்வீஸ் பண்ணினேன். நான் இதை வந்து ரைட் சைடு உள்ள சின்ன அடுப்பை வந்து சரி பண்ணினேன், லெஃப்ட் சைடு உள்ள பெரிய அடுப்பை வந்து நான் சரி பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். எப்படியும் வந்து வீட்டிலே நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பேப்பர், ஒரு தேங்காய் நார், அவ்வளோதான் தேவை இருக்குது. வேறு ஒன்றும் தேவையில்லை. 2 நிமிஷத்துலேயே நம்ம சரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ.